கம்மங்காட்டுக்குள்ள கருவறுக்க போறவரே, கம்பறுக்க போறவரே, கூப்பிட்டா வந்துருங்க, கேட்டதெல்லாம் வாங்கித்தாரே. என்னடா சங்க நிக்கிற? ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரெண்டுக்காக. ஆமாயா, எப்படியா உன்னால மட்டும் கிளுகிளுப்பாவே இருக்க முடியுது? எல்லாம் காதல் மனசுதா. நானும் தாத்தாவும். ஏன் தாத்தாவோடைய? என் புருஷனே சொன்னடா, நாங்க 2 பேரும் காதலிச்சோம். நாங்க காதலிச்சுட்டு வாழ்ந்துகிட்டு காதலிச்சோம். அந்த காதல் மனசுதான் என்ன ரொமான்ஸா வச்சிருக்கு. காதலிச்சா ரொமான்ஸாவே இருக்க முடியுமாயா? காதலிச்சு பாரு, ஆயுளும் நீளும் ஆரோக்கியமும் கூட. நாம தான் ராசாண்டு திமிரு பிடிச்சி திரியவும் சொல்லு. மாமி கிட்ட சொல்லாத. என்ன இப்படி பாக்குற? தூரே கொண்டாடு ராசா சாமினியே. உன்னை கட்டிக்க போறவ எங்க காத்துட்டு கிடக்குறாளோ. ஏய், என் பேஸ்புக் ஐடி இருக்காடா? என்னது ஃபேஸ்புக் ஐடியா? என் பேர்ல வெப்சைட்டே இருக்குடா. சீக்கிரமா 2 பேரும் ட்விட்டர்ல மீட் பண்ணுவோம்டா. ட்விட்டர். ஆயா திரும்பாத. குரு வணக்கம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. வெளியே போ. போவலியன்னு சொன்னேன்ல. என்னக்கா? பசிக்குது. பசிக்குதா? சரி வா. தாமோதரா, அம்பாளுக்கு வச்சிருந்த பிரசாதத்தை எடுத்து ஒரு பைத்தியத்துக்கு கொடுத்திருக்க. தெய்வ குத்தம் ஆயிடுத்துடா. உள்ள இருக்கிற அம்பாளுக்கு பசிக்காது, ஆனா அவளுக்கு பசிக்கும். வேதாந்தம் பேசுற வயசாது? வேதாந்தம் பேசுற வயசாடாது? போவிலே போடா. நான் செஞ்சு சாமி குத்தம்னா உங்க மந்திரம் வேணாம், இந்த பூநூலும் வேணாம். ஈஸ்வரா, நிறைய பேர் இந்த பாட்டை பாடியிருக்கா. இருந்தாலும் சுப்புலட்சுமி அம்மா குரல்ல கேட்கும்போது தெய்வீகமா இருக்கு. நீங்களும் ரொம்ப நல்லா பாடுறீங்க மாமி. தொண்டைக்குள்ள வீணையை ஒழிச்சு வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ராகங்க. இத்தினோண்டு தொண்டைக்குள்ள அவ்வளோ பெரிய வீணையா? ஹலோ, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னங்க. சுத்தமான சுதிங்க. நீங்க மட்டும் முறையா பயிற்சி எடுத்தீங்கன்னா எம்ம சுப்புலட்சுமி மாதிரியே வந்துருவீங்க. ஹலோ, உங்க அழகு காத்து குரல் காத்து அழகுங்க. டேய், எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. இன்னைக்கு அமாவாசை விரதம் போல இருக்கு. இத கொஞ்சம் கொண்டு போய் காக்காய்க்கு வச்சுட்டு வா சாமி. ஏய், அதெல்லாம் வைக்க முடியாது, சாப்பிடு. ஆயா சொல்லுதுல, போடா. ஏய், சாப்பிடுறீ வச்சுப்போ. பா, வீட்டை சுத்தி கத்துற காக்காலாம் நம்ம ஆத்தா அப்பந்தாப்பா, வச்சுட்டு வா சாமி. பிள்ளைக்காக பெத்த என்ன செஞ்சுட்டா? அவளை பத்தி கவலைப்பட சொல்ற? தான் பிள்ளைய அனாதாகிட்டு போற மாதிரி நினைச்சிருந்தாள்னா என்ன வேணான்னு. நான் ஏன் ஆயா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்? யாரோ 2 பேரும் செஞ்ச தப்புக்கு எனக்கு தாண்டி அவஸ்தை. டேய், என்னை பத்தி நினைக்காதவளை நினைச்சு நான் ஏன் அவஸ்தைப்படணும்? என்னது அண்ணா? இல்லப்பா,
நான் சொன்னது தப்பு தான் சாமி, அழுவாதப்பா. உனக்கு தாய் தகப்பனாட்ட நான் இருக்கிற சாமி, அழுவாதையா. சொல்றத கேளு ராசா. அனாதைகளோட வழி எங்களுக்கு தான் யார் தெரியும். அழுவாதையா. நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அனாதையே இல்லை ராசா. அனாதைன்னு சொல்லாதப்பா. ஊர் பெரியவங்க அனைவருக்கும் வணக்கம். குறிப்பா என்னுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிற தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாரும் இந்த மகளிர் தினத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த உலகம் மகளிர் தினத்தை பொய்யாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. பொய் என்ற வார்த்தைக்குள் ஆயிரம் உண்மைகள் இருப்பதாலேயே பொய்யாக இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கிறது. எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த சமூகத்தில் இருந்தாலும், எந்த ஜாதியில் இருந்தாலும், எந்த மதத்தில் இருந்தாலும் பெண்கள் அடிமையே. நம் நாட்டில் நிறைய பெண் தெய்வங்கள் இருக்கின்றன. அந்த பெண் தெய்வங்களை வணங்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் பெண்களை மனைவியாக, காதலியாக, தோழியாக, சகோதரியாக, தாயாக சமமாக பார்க்கப்படுவதே இல்லை. காரணம் ஆணாதிக்க சிந்தனை. பெண்களாகிய நீங்கள் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உங்களை காப்பாற்ற எந்த கண்ணனும் வரமாட்டான். ஒரு ஆண் தன் தேவைக்காக எதை வேண்டுமானாலும் மீற தயங்க மாட்டான். ஆனால் ஒரு பெண் தன் விருப்பத்தை தெரிவித்தாலே குலமே நாசமாகிவிட்டதாக புலம்பும் மனிதர்கள் எல்லாம் அவன் செயல் என எந்த கடவுள் மீதும் உங்களின் இயலாமையை காட்டாதீர்கள். உங்களின் உணர்வுகளையும் அறியாமைகளையும் மதிப்பவர்களை நல்ல கணவனாக, தோழனாக, காதலனாக என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். வாருங்கள், பெண் அடிமைத்தனத்தை புறமுதுகிட்டு ஓடச் செய்யுங்கள். நீங்கள் அனுபவிக்கும் ஒரு சில சுதந்திரத்திற்கு காரணமான புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியாரையும் நினைத்து நாம் இந்த விழாவை மிக மகிழ்ச்சியோடு ஆரம்பிப்போம். என்னடி எடுத்து சும்மாமா. முதல்ல நோக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிடணும். ஒண்டி கட்டையா இருந்தா இப்படிதான் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்ப. கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் இப்படிதான் இருந்தேன். அது நடந்து சொல்லியோ அப்புறம் எல்லாம் சரியாயிடும். எதுமா? சாந்தி முகூர்த்தம்டி. பக்கத்து வீட்டு சாந்திக்கும் முகூர்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம் பாட்டி? அடி அசடு, சாந்தி முகூர்த்தனா ஃபர்ஸ்ட் நைட் அடி. ஓ, ஃபர்ஸ்ட் நைட்டா? அழகுக்காத்து குரலுக்காத்து அழகுங்கோ. மனசு என்னவோ மாதிரி இருக்கு. தூக்கமே வரலையா? சரி, தாலாட்டு பாட்டு பாட. சரி, பாடுறேன். யாரோ அரிரரோ என் கண்ணே உனக்கு ஆராரோ அரிரரோ எப்பா உனக்கு பச்சை கிளிய போகுதப்பா இளங்கண்ணே உனக்கு பாலுபலம் கொண்டு வர எப்ப உனக்கு கொஞ்சம் கிளிய போகுது
வருதப்பா இளங்கண்ணே உனக்கு கோவக்கனி கொண்டு வர எங்கண்ணே உனக்கு காது குத்தி கல்யாணமா எங்க சாமிக்கா காரு மேல ஊர்கோலமா. உங்களின் உணர்வுகளையும் அறியாமைகளையும் மதிப்பவர்களை நல்ல கணவனாக, தோழனாக, காதலனாக என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அழகான பொண்ணு கனவுல வந்துச்சுங்க. அந்த பொண்ணை மாடு முட்டுற மாதிரி ஒரு கனவுங்க. உங்க வீட்டுல மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த மூலையில உங்க மாடு இருக்கவே கூடாது முடிவு பண்ணுங்க. பொம்பநாட்டிய இவ்ளோ உயர்வா பேசுறவா அவளை கட்டிக்க போறவள எவ்வளோ கொண்டாடுவா. என்னம்மா பொம்பநாட்டிய பத்தி உயர்வா பேசிட்ட? ஹேய், நீ பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிடுது. அப்படியா? ஒரு நாளைக்கு ஒரு கோட்டரோட விலை 100 ரூபா, 30 நாளைக்கு 3000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபா. அப்ப ஆயில் முழுக்க கணக்கு போட்டு பாரு. நம்ம நாசமா போறதுக்கு நாம தான் காரணம். குடின்னு சொல்லி நம்ம வாயை திறந்து எவனும் ஊத்துறது இல்ல. பொறுத்தது வரைக்கும் போதுண்ணே. விஷத்தை வாங்கி என் பிள்ளைங்களை கொடுத்து நானும் செத்து போயிடுறேன்ப்பா. இங்க பாருங்கக்கா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ற பழமொழியை முதல்ல தூக்கி தூர போடுங்க. இதை ஒன்று வச்சுக்கிட்டு தானக்கா இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க அவங்க. இங்க பாருங்க, குடிகாரங்களே இல்லாத கிராமமா நம்ம ஊரை உங்களால மட்டும்தான் மாத்தி காட்ட முடியும். ஆம்பளைங்களுக்கு குடினாலே உயிர் பயம் வரணும். அந்த உயிர் பயத்தை உங்களால மட்டும்தான் உண்டாக்க முடியும். கனவு காணாத ஆசை அடக்கணும் எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போன வாய் பேச்சை கேட்டு நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் குந்துறத கூட குடிசை இல்லாம இன்னமும் நம்ம மனு போட்டுட்டு இருக்கோம். நம்ம ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம வாழ்ந்ததுனால தான் நம்ம வாழ்க்கை எவனோ வாழ்ந்து போயிட்டு இருக்கான். மாறணும், மாத்தி காட்டணும். இது எங்கள் நாடு, இது எங்கள் நிலம், எம் மக்கள். விடியலை நோக்கி பயணம் செய்வோம். ஒன்று சேர்வோம், ஒன்று சேர்வோம். சாராயத்துக்கு எதிராக ஒன்று சேர்வோம். குடிக்க மாட்டோம், குடிக்க மாட்டோம். சாராயத்தை இனி குடிக்க மாட்டோம். குடிக்க மாட்டோம், குடிக்க மாட்டோம். சாராயத்தை இனி குடிக்க மாட்டோம். காதலும் வேதமும் கைகோர்க்கும் நேரம் நேரம், சாதியும் சடங்கும் சறுக்கும் காலம் காலம், வள்ளியும் முருகனும் நமக்கினி தெய்வம் தெய்வம். இதுவே என்றும் காதலின் குணம். அண்ணா
யாரும் போட்டுல அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கா. அதனால வாங்கல பின்னோடு பின்றாளாம். சம்பாலா பேய் பிடிச்சாலா பர்ஃபார்மன்ஸ்ல பின்றா. ஆனா நம்பாத்து மாமி பேய் பிடிக்காமலே பர்ஃபார்மன்ஸ்ல பின்றாளே. அண்ணா நேக்கு ஒரு டவுட். என்ன? நோக்கு எப்பாவது பேய் பிடிச்சிருக்கா? இல்ல. ஓ அப்ப அந்த மந்திரம் மாந்திரிகம் பில்லி சூனியம் எதுவும் இல்ல. அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. ஓ நன்னா இருக்குண்ணா. ஏய் என்னடா இது சத்தம் வருது? ஒரே இருட்டா இருக்கு. நேக்கு ஒண்ணும் தெரியாதுண்ணா. இங்க இருந்த டியூப் லைட் என்னாச்சு? அதாட்டே போட்டானா? டியூப் லைட் யார் திருடினாலும் அவளை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓ மூலஸ்தானத்துல இருக்கிற சிலைய ஆட்டைய போடுறா. 10 ரூபா பல்புக்கு பஞ்சாய வைக்கணுன்றல. நம்பூர் போலீஸ்கார மாதிரியே இருக்கேல்னா. பால சுருட்டு பேசாம வா. ஓபன் பண்ணா பிடிக்காதே. அப்பாடா. என்ன அது பெருசா பாரு எவ்வளவு ஜாலியா போன்ல பேசி போறாருன்னு. இப்பெல்லாம் நம்ம வாலி பசங்களை விட இந்த பெருசுகள் தான் அதிகமா சாம பண்ணுது. இந்த மாதிரி பெருசுகனாலதான் ரீசார்ஜ் கல்லாப்பட்டி திருப்பதி உண்டியல் மாதிரி நிறைஞ்சு கிடக்குது. ஏய் இவன் இந்த வெத்தலி இந்த தடவை தடுதானே அவன் பொண்டாட்டி பகுதிய எப்படி எல்லாம் தடவி இருப்பான். அது ஏன் விநாயக கேக்குற? அந்த மாதிரி விஷயத்துல மன்மதனே என்கிட்ட தோத்து போடுவானே பாத்தீங்க. நல்லா ரசிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வீட்டுக்கு வா சொல்லி தர. அட சண்டால பாவியா நீ ஒரு மனுஷனா? நீ இந்த பாடத்தை இப்ப சொல்லி தர. 25 வருஷத்துக்கு முன்னால சொல்லி தந்தானா என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடி போயிருக்க மாட்டாளா? என்னக்கா இன்னும் பஸ்ஸே வரல? மணி 10 ஆச்சு. இன்னைக்கு பொழப்பு அவ்வளோதான். ஊர்ல இருக்கிற பொம்பளைங்கள்லாம் 4 காசு கிடைக்குதுன்னு கொளுத்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம விவசாயத்தை யாருப்பா பாக்குறது? நாம தான் பார்க்கணும். இல்லையா நான் சொல்லுங்கய்யா, அவங்க சொல்றாங்கய்யா. அவங்களா? நம்ம வேலைக்கு வர்றவளுங்க. வயிற்று கஞ்சிக்கு நம்மளே காத்து கிடந்தவெல்லாம் இப்போ வழிமாறி போயிட்டானுங்கப்பா. தம்பி இன்னைக்கு மினி பஸ் வராதுடா. இன்னைக்கு கூலி வேலைக்கு யாரும் போயிருக்க மாட்டானுவ. என்ன அங்கதான் மாதவன் யாருன்னு காட்ட போறேன். டிரைவருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருண்டி. அட அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்டி. திலீபா நம்ம ஊர் ஜனங்களாம் ரொம்ப நேரமா மினி பஸ் வராம காத்து கிடக்காங்களா? அக்கா வாங்க 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 நாங்க சீக்கிரம் வரோம். வண்டி வந்து பாருங்க. ஆஹா வெடி வைக்கிறவன் வரான். இவனுக்கு அவன் தான் லாய்க்கு. பார்த்து கவனிங்கப்பா. உங்க பருப்பு ஒன்றும் வேகாது. மினி பஸ் நிறுத்திட்டா விவசாய கூலிகளுக்கு வேற வழியா இல்லையா? புத்திய மாத்திக்க பாருங்க, இல்ல பங்கப்பட்டு போயிருவீங்க. எதிரிங்க வேற எங்கேயுமே இல்ல. கூட பிறந்தவனேன்னு பாக்குறேன். இல்லன்னா என்ன பண்ணுவேன்? தம்பியால அவனை என்னைக்கா தூக்கி இருப்பேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கூலியை இப்பவும் கொடுத்தீங்கன்னா எவன் வருவான் வேலைக்கு? உங்களை மாதிரி பெரும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், காஞ்சாலும் மழை பெஞ்சாலும் விவசாய கடன் தள்ளுபடி, மானியத்துல விதை உரம், கடனுக்கு வண்டி மாடு மோட்டார் வாகனம், இதெல்லாம் உங்களுக்கும் கவர்மெண்ட் கொடுக்குது. ஏன் அவங்களும் இலவச வேட்டி சேலை, மிக்சி கிரைண்டர், டிவி அது இதுன்னு வாங்குறாங்கல்ல? இதெல்லாம் நீங்களும் தான் வரிசையில் வாங்குறீங்க. விவசாயம் பார்க்க ஆள் இல்லைன்னா ஓ நிலத்துல நீயே இறங்கி வேலை செய். அப்ப தெரியும் கூலிக்காரனுடைய அருமை என்னன்னு. காலையில 7 மணிக்கு ஒரு பொம்பளை கொளுத்து வேலைக்கு போனா 9 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறா. 11 மணிக்கு ஒரு டீ, 1 மணிக்கு சாப்பாடு, மறுபடியும் 2:30க்கு வேலையை ஆரம்பிச்சா 4:30க்கு ஒரு டீ, 5 மணிக்கு வேலையை முடிச்சிட்டு கையில 300 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வரா. அவ யாருக்கும் எஜமானும் இல்ல, யாருக்கும் அடிமையும் இல்ல. என் புள்ள உலகத்தை பத்தி பேசுது. புள்ளையா வந்து நின்று பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அப்பனுக்கு எதிரவே வந்து நின்று பேசுற பாரு, அதுதான் பிடிக்கல. சேத்துல வேலை செய்யற பொம்பளை அவசரத்துக்கு மூத்திரம் போக கூட நேரம் கொடுக்காத நெஞ்சில ஈரம் இல்லாத மனுஷங்கயா நீங்க. குனிஞ்சபடியே மூத்திரம் விட்ட கதையெல்லாம் ஏராளம். பசியில பால் கழுத குழந்தைக்கு பால் கொடுக்க கூட அனுமதிக்காத கரார் விவசாயி தானையா நீங்கெல்லாம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீர்க்க முடியாத பாவத்தை சேர்த்து வச்சிருக்க நீங்க
கூட்டம் போட்டு பேசுறீங்களா? டேய் மேடையில் பேசலாம், எங்க பேசிட்டு இருக்க? போடா. உங்க பையன் உங்களுக்கே எதிரா இருக்கான். ஊருக்குள்ள நம்ம என்ன பெருசா பண்ணி கிச்சிட முடியும்? இது விஞ்ஞான உலகம். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் மாறும், உங்களையும் மாத்தும். என் வயசு வரும்போது பக்கத்துல யாருமே இல்லாம இருப்ப பாரு.